1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால், விரதத்துவம் என்பது அது திருமணம் இல்லாமல் வாழுவதற்கான ஒரு அழைப்பு, ஒரு கிருபை. தமிழில் ரொம்ப ரொம்ப அழகாக போட்டிருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே அந்த அளவுக்கு அது சரியான வார்த்தை போடப்படவில்லை. ஆங்கில மொழிபெயர்ப்புகளே செல்ஃப் கண்ட்ரோல் என்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கு, சுய கட்டுப்பாடு இல்லாமையால். அந்த மொழிபெயர்ப்பை நான் சரி என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியும் வல்லமையும் அன்புமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம்னா, இந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவி என்கிற அந்த வார்த்தைக்கு, மூல மொழியில் போடப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஞானம், தெளிந்த புத்தி, சுய கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாட்டின் ஆவி. பரிசுத்த ஆவி சுய கட்டுப்பாட்டின் ஆவி, சுய கட்டுப்பாட்டை நமக்கு தருகிற ஆவி. அதனால் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லாதபடியால் நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க, அதனால் கணவனும் மனைவியும் வேறு வேறு இடத்துல இருக்காதீங்க அப்படின்னு அந்த காரணத்தை நான், அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழில் இருக்கிறது விரதத்துவம் அப்படின்றது அது ஒரு வரம். 7ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமும் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. வரம், திருமணம் ஆகாமல் இருப்பது என்பது வரம். இயேசுவே சொன்னார், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, தங்களை தாங்களே அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு, மனிதர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. வரம் பெற்றவர்கள் தான் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று இயேசுவே சொன்னார். இப்போ அன்னகர்கள் என்றால் திருமணம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள், திருமணம் இல்லாமல் வாழுவதற்கான உடல் நிலையை பெற்றவர்கள், அவங்க தான் அன்னகர்கள். சிலருக்கு உடல் நிலை திருமணத்துக்கு ஏற்றதாக இருக்கும், மனநிலை திருமணத்துக்கு ஏற்றதாக இராது. சிலருக்கு மனநிலை திருமணத்துக்கு ஏற்றதாக இருக்கும், உடல்நிலை திருமணத்துக்கு ஏற்றதாக இருக்காது. அவர்களைத்தான் அன்னகர்கள் அல்லது அது வரம் பெற்றவர்கள். உடல்நிலை திருமணத்துக்கு ஏற்றதாய் இல்லாமல் இருப்பது ஒரு வரமா? அதுவும் ஒரு வரம்தான். அப்படிதான் இயேசு சொன்னார். அது நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். அது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள். அவர் அப்போ விளக்கம் சொல்கிறார். அதனால் மத்தேயுல இருக்கிற அந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். 19ஆம் அதிகாரத்தில் இருக்கும் மத்தேயுல, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். 19:12 கடைசி வாக்கியம். 11 அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்கள், மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள். இதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று வரம், இன்னொன்று வல்லமை. எதற்கு? திருமணம் இல்லாமல் வாழ்வதற்கு, மனைவி இல்லாமல் கணவன் இல்லாமல் அல்லது மனைவியை விட்டு வேறு இடத்துல, கணவனை விட்டு வேறு இடத்துல வாழ்வதற்கு வரம் வல்லமை 2 வேணும். இயேசு தான் அப்படி சொன்னார். அதுவும் ஒரு வரம் தான், அதுவும் ஒரு வல்லமை தான். இந்த வரம் வல்லமை அநேகருக்கு கிடையாது, ஒரு சிலருக்கு தான். அதனால் அது இல்லாதவங்க கணவனோடு தான் சேர்ந்து தான் வாழணும், கணவனோடு ஒரே இடத்துல தான் வசிக்கணும், மனைவியோடு ஒரு இடத்துல தான் வசிக்கணும் என்று தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சுய கட்டுப்பாடு 2 பேருக்கும் தேவை. திருமணம் ஆனவர்களுக்கும் தேவை, திருமணம் இல்லாமல் வாழுகிற அழைப்பு பெற்றவர்களுக்கும் சுய கட்டுப்பாடு தேவை. எல்லாருக்கும் சுய கட்டுப்பாடு கொட்டளையிடப்படுகிறது. திருமணம் ஆனவர்களுக்கு சுய கட்டுப்பாடு கிடையாது என்கிற பொருள் ஆங்கிலத்திலே பல மொழிபெயர்ப்புகள் அதான் போட்டிருக்கு. அது சரியான பொருள் அல்ல. ஏனென்றால் மற்ற வசனங்களோடு ஒத்து போகணும். சுய கட்டுப்பாட்டின் ஆவி, ஆவியானவருடைய இன்னொரு பேர் சுய கட்டுப்பாட்டின் ஆவி. பவுல் சொல்கிறான், என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்கிறான்.
இச்சை அடக்கம் ஆவியின் கனி, அது இங்கிலீஷில் செல்ஃப் கண்ட்ரோல் தான். ஆவியின் கனி கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிற 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனியில் 9 அம்சங்களில் ஒன்று இச்சை அடக்கம். அது ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல். இன்றைய தமிழில் சொல்கிறதா இருந்தால் இச்சை அடக்கத்தை சுய கட்டுப்பாடு. அதனால் விரதத்துவம் என்கிறது அந்த அர்த்தத்தை கொடாமல், அது திருமணம் ஆகாமல் வாழ்வதற்கான வரத்தை, வல்லமையை குறிக்கிறது. 9ஆம் வசனம் அதான் சொல்கிறது. ஆகிலும் அவர்கள் விரத்தராக இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரத்தர், அதாவது திருமணம் இல்லாமல் வாழ்வதற்கான மனநிலை, உடல்நிலை ஒருவருக்கு இல்லை, அந்த வரம் இல்லை, அந்த வல்லமை இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனை. இதில் குழப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம். சில நேரம் திருமணம் ஆகாமல் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள், திருமணம் இன்றி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் திருமணம் பண்ணினாலும் அது பெரிய பிரச்சனை ஆயிடுது. அதையும் நான் பார்த்துருக்குறேன். அவங்களால வாழ முடியல, பிரிஞ்சிடுறாங்க. இல்லைன்னா ஒரு கூரைக்கு கீழே இருப்பாங்க, கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு ரூம்மேட் மாதிரி இருப்பாங்களே தவிர ஒரு கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க, அல்லது பிரிஞ்சிருவாங்க. அதே மாதிரி கல்யாணம் கட்டி வாழ்வதற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், அல்லது அந்த வரம் இல்லாதவங்க, திருமணம் இல்லாமல் வாழ்வதற்கான வரம் இல்லாதவங்க, அவங்க நான் தனியாக இருக்க போகிறேன், உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்களில் சிலர் முடிவு எடுத்துடுறாங்க. நான் தனியாக இருக்க போகிறேன் என்று முடிவு எடுப்பார்கள் என்றால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிடுகிறது. நல்ல ஊழியக்காரர், நான் சிறுவனாக இருந்தபோது அவர் காவி போட்டிருப்பார். அவர் பேரே சாதில் தான் ஆரம்பிக்கும். கிட்டார் எடுத்து பாடினார்னா தொண்டை அவருக்கு கரகரன்னு கட்டிட்டு தான், எப்பவுமே தொண்டை கட்டி தான் இருக்கும். ஒரு பல்லவி பாடினார்னா, இங்கிலீஷ் பல்லவி, அப்படியே ஆவியானவர் அப்படி இறங்குவார். அவர் ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய கிளை சபையினுடைய பாஸ்டராக இருந்தார். கடைசியில் அவருக்கு அந்த விரதம் இல்லை. அப்படிதான் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிற காரியம். நானும் அதை அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். அவருடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, காவி அவுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. ஏன்னா பல சோதனைகளில் அவர் சிக்கினார். பல நேரங்களில் அவர் பாலியல் காரியங்களில் விழுந்து போனார். சக போதகர்களெல்லாம் எத்தனையோ முறை ஆலோசனை சொன்னார்கள், அவர் கேட்கல. அவருக்கு அந்த வரம் இல்லை, எப்படியோ முடிவெடுத்துட்டாரு, காவி போட்டார். அதுக்கப்புறம் உடல்நிலையும் அவருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. கடைசியில் அவர் அந்த ஊழியத்தை விட்டுட்டு, சபையே விட்டுட்டு, இந்த ஸ்தாபனத்தையே விட்டுட்டு அப்புறம் வேற ஒரு மாநிலத்துக்கு அவர் உயிரோடு இல்லை, வேற ஒரு மாநிலத்துக்கு அவர் போனார். அங்கே ஏதோ ஒரு சின்ன ஊழியம் செஞ்சாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவதற்கு அழைப்பு இல்லாதவர்களும், கல்யாணம் பண்ணி சிலர் 2-3 கல்யாணம்லாம் பண்ணி கடைசியில் ஒரு கல்யாணம் கூட அவங்களுக்கு ஒரு கணவனோடு கூட வாழ முடியாமல் 2-3 கல்யாணம் பண்ணவங்களாம் உண்டு. 2-3 கல்யாணம் பண்ண ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. கடைசி எல்லாமே பெரிய விவாகரத்தாகி கடைசியில் ஒத்தையாகவே வாழுகிறதே நான் பார்த்துருக்குறேன். அது அவங்களுக்கு இணக்கம் இல்லை, அவங்களுக்கு பொறுமை இல்லை, அவங்களுக்கு தாழ்மை இல்லைன்னு நம்ம பொதுவாக சொல்லலாம். ஆனால் உள்ளான ஒரு விஷயம் என்னென்னா, அடிப்படை விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த திருமணமாகி வாழக்கூடிய அழைப்பு இல்லை. 99% திருமணமும் கல்யாணம் கட்டி வாழுகிற அழைப்பு தான். 100ல் ஒருத்தருக்கு திருமணமாகாமல் தனித்து இருப்பதற்கான அழைப்பு வரம் இருக்கும். இதை சரியாக கண்டுபிடிக்கணும். எதையும் யார் மேலேயும் திணிக்கக்கூடாது. விரதம் உள்ளவர்கள் மேலே கல்யாணத்தை திணிக்கக்கூடாது, கல்யாணத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் மேலே விரதத்தை திணிக்கக்கூடாது. ரெண்டுமே பெற்றோர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் இதில் ஞானத்தோடு இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.